அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஜனநாயகன் செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்கு. என்னால் உட்கார முடியல, அப்படியே எந்திரிச்சு ஆடணும் போல இருக்கு, அப்படி இருக்கு. ஆக்சுவலாக இப்போ கூட லூப் மூடில் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். பயங்கர வைபாக இருக்கு. ஒரு பேரே வரலாறு அப்படின்னா என்ன, நமக்கு தேவை வரலாறு தானே. இப்போ தான் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. தளபதிங்கிற ஒரு பேரே வரலாறு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஜனநாயகன் செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்கு. அப்படியே கூஸ் பம்ப் சேருது. அப்படியே அதோட வைப் எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்கு. என்னால் உட்கார முடியல, அப்படியே எந்திரிச்சு ஆடணும் போல இருக்கு, அப்படி இருக்கு. ரிப்பீட் மோடு தான். ஆமாம், நைட்டு போனால் ஹெட்செட்டில் லூப் மோடு தான், விடிகிற வரை கேட்டுகிட்டே இருப்பேன். வைப் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ கூட லூப் மூடில் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். தியேட்டரில் பார்க்க வெயிட்டிங்கா? கண்டிப்பாக ஓகே. ஆனால் தளபதி கச்சேரி அளவுக்கு அந்த பாட்டு வைப்பு பெருசாக வைப்பு இல்லை. லிரிக்ஸில் அந்த பாட்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து ஈரோட்டில் ஒரு பயங்கரமாக ஒரு சம்பவம் செஞ்சுட்டாரு. நான் தீய சக்தி பற்றியெல்லாம் நிறைய விஷயம் பேசினார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒரு சூப்பரான ஒரு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மீட்டிங்காக இந்த சாங்கால் அந்த மீட்டிங் அப்படின்னு தெரியல. நான் ரெண்டும் பயங்கரமாக கனெக்ட் ஆகிருக்கு. ஒன் லாஸ்ட் டைம். ஏன் ஒன் லாஸ்ட் டைம்? லாஸ்ட் டைமுக்காக தானே போட்டிருக்காங்க, அதனால் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஒரு விஜய் ஃபேன் அப்படின்ற முறையில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. தேட்டரில் ஒரு எமோஷன் ஆக்சுவலாக கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டு கேட்டால் நல்லா இருந்துச்சு. பயங்கர வைபாக இருக்குது. தளபதியோட லாஸ்ட் மூவி எப்படி இருக்குன்னு தெரில, ஸ்க்ரீனில் பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு, செம்ம வைப்பாக இருந்துச்சு. இதில் வந்து மியூசிக் வந்து சொல்லவா வேணும், அனிருத் செம்மையாக மாஸ் காட்டியிருக்காரு. ஸோ செம்மையாக இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் இதில் வந்து அரசியல் வந்து எதிர்பார்க்கப்படுது. முழுக்க அரசியல் உள்ளே வந்து இழுத்துருக்காரு விஜய். ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததோட நல்லா வந்திருக்கு. இப்போ தான் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. சாங் ஓகே, ஓரளவுக்கு பார்க்கலாம், ஓரளவுக்கு ஓகே. பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவாகவே வந்து தளபதி விஜய் சாங் வந்து இன்ஸ்டன்ட் ஹிட்டாக இருக்கும். பட் தளபதி விஜய் கச்சேரியை கம்பேர் பண்ணும்போது இந்த பாட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நிறையா ரெஃபரன்சஸ், அதாவது தளபதி விஜய்க்கு வந்து உரிய ரெஃபரன்சஸ்லாம் இருக்கும்ல, அது மாதிரி வந்துட்டு அந்த தெறிப்படத்தில் பண்ணுவார்ல, அந்த ஜீப்பை இது பண்ணுற அந்த சீனாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு அந்த கையில் வந்துட்டு ஒரு சிம்பிள் மாதிரி ஒன்று இது பண்ணுவார், அதுவும் முன்னாடி படத்தோட ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கட்டும். இதுமாதிரி முன்னாடி படத்தில் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதோட ரெஃபரன்சஸ்லாம் இதில் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஃபேர்வெல் சாங். இது வந்து ஜனநாயகனுக்குள்ள ஒரு சாங் மாதிரி இல்லாமல் ஒரு தளபதி விஜய்க்காக ஒரு ஃபேர்வெல்லான ஒரு பாட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இது எந்தளவுக்கு படத்துக்கு சூட் ஆகும் அப்படின்னு தெரியலை எனக்கு. பட் ஒரு ஃபேர்வெல் சாங் விஜய்க்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கே டவுட்டாக இருக்குது, இது வந்து பேர் என்ன, பகவந்த் கேசரியோட ஒரு ரீமேக்காக இருந்தால் இந்த பாட்டு அதுக்கெலாம் சூட்டே ஆகாது. ஸோ கண்டிப்பாக பகவந்த் கேசரியோட ரீமேக்காக இல்லாமல் இருந்தால் படம் சூப்பராக இருக்கும். நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம், பார்ப்போம். கிட்டத்தட்ட இதுவே ஒரு மாநாடு மாதிரி தான் இருந்தது இந்த பாட்டை. நிறைய விஷயத்த அவர் போதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, தொடர்ந்து போதிக்கிட்டும். பாட்டு பார்த்தேன், ஒரு பேர் வரலாறு. ஓகே, லிரிக்ஸ் நல்லா இருக்குது ஆக்சுவலி. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாயிருக்கு. இப்போ வந்து ஐ திங்க் இப்போ எல்லாருக்குமே இந்த சாங் வந்து காலர் டியூனாக அமையும்னு நினைக்கிறேன். பிகாஸ் பீட்ஸ் நல்லா இருக்குது ஆக்சுவலி சாங்கில். ஆப்வியஸ்லி அவர் பொலிட்டிக்கல் வர்றதுனால அது ரிலேட்டடாக தான் இருக்குது. தளபதிங்கிற ஒரு பேரே வரலாறு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பிடிக்கும் தளபதியை. ட்ரீட் மாதிரி இருந்துச்சு இந்த பாட்டு. பிளாஸ்ட்டுக்கு தொட்டு வர முடியாது. தளபதி சாங் நல்லா இருக்குது, நான் பார்த்துட்டேன். செம்ம டெப்த்தாக இருக்குது. இந்த பொலிட்டிக்கல் பற்றிலாம் எல்லாமே சொல்கிறாங்க. சரி, 2 சிங்கிள் வெளியே வந்துருச்சுல, உங்களுக்கு எந்த சிங்கிள் பிடிச்சிருக்கு? தளபதி கச்சேரி. அஃப்கோர்ஸ் தளபதி கச்சேரி. எனக்கு இப்போ செகண்ட் சிங்கிள் தான் ஃபேவரட். ஃபர்ஸ்ட் சாங் தான் நல்லா இருந்துச்சு. ஒரு பேரே வரலாறு அப்படின்னா என்ன, நமக்கு தேவை வரலாறு தானே. எனக்கு இந்த பாட்டு தான். இது வந்து விஜய்க்கு ஃபாரெவர் வந்து ஒரு ட்ரிபியூட் சாங்காகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா லைன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருந்தது. ஸோ செம்மையாக இருக்கும். தளபதி கச்சேரி. ரெண்டில் உங்களுக்கு எது வந்து வைப் ஜாஸ்தி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இன்னும் வரும்னு நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் தான் அது முடிவு பண்ண முடியும். எனக்கு ஃபஸ்ட்டு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தளபதி கச்சேரி கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. என்னுடைய வைப் பார்த்தீங்கன்னா கச்சேரி தான். ஆனால் பிளாஸ்ட்டு தான், பிளாஸ்ட் ஆயிடுச்சு அந்த சாங்கு. இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது வைப்பு. அதனால் இதுவும் ஓகே தான். ஆனால் அது வந்து இந்த பாட்டு கொஞ்சம் மேலே. தளபதி கச்சேரி. தளபதி கச்சேரி 2 சிங்கிளுமே பிடிச்சிருக்கு. 2ல் ஒன்று தான்னா என்ன சொல்வீங்க? ஒன்று தானா, இந்த பாட்டு பயங்கர ஃபயராக இருக்குது. அப்படியே கேட்குறப்ப அப்படியே
கூஸ் பம்ப்ஸ் தான். ஒரு பேரே வரலாறு. இந்த சாங் அவங்க லூப் மோட்ல இருக்குமா? இருக்கும் நினைக்கிறேன். தளபதி கச்சேரி தான். தளபதி கச்சேரி தான். தளபதி கச்சேரி தான். அங்கதான் நீங்க அந்த பாட்டு வந்து தளபதிக்குன்னு எழுதணுமா இருக்கு. இது வந்து ஃபுல் டைமா தளபதி அரசியலுக்கு வர பாட்டு அந்த மாதிரி பாட்டா இருக்குது. தளபதி சினிமா கடைசி பாட்டு மாதிரி இருக்குது. ரிப்பீட்டடாக பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக தளபதி கச்சேரி தான் நல்லாயிருக்கும். தளபதி கச்சேரி ஆல்மோஸ்ட் இந்த கிட்ஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதுதான் வைபாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த லிரிக்ஸ் எல்லாமே வந்து பொலிட்டிக்கலாக அவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னி பேசுகிற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபேன்ஸ் பிடிக்காம இருக்காது, பட் பீப்புள் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த பாட்டு கேட்டேன். பட் இது அவங்க ரசிகர்களுக்கும் அவங்க பொலிட்டிக்கல் ரிலேட்டட் அவங்களுக்குமே வந்து இந்த பாட்டு வந்து நல்லா வைப் கொடுக்கும். பட் ஆனால் ஒரு நார்மல் பீப்புளுக்கு எந்த அளவுக்கு வந்து இது எஃபெக்ட் கொடுக்குங்கிறது தெரியல. பட் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதனோட ரிசல்ட் தெரியும். பட் பாட்டு கேட்க நல்லா இருக்கு. பாட்டிலே பார்க்கும்போதே தெரியுது அவர் பிரச்சாரத்தை யூஸ் பண்ண அந்த பஸ்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வரேன், அந்த மாதிரி நிறையா வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பாட்டு முழுக்க வந்து அவரோட அரசியல் தான் இருக்குது. அப்போ படமும் வந்து இப்படி தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பொலிட்டிக்கலாக கனெக்ட் ஆகுது. படமே பொலிட்டிக்கல் படம் தான். அவர் பொலிட்டிக்கல் என்ட்ரிக்காக பண்ணக்கூடிய படத்தில் வேறு எந்த மாதிரி நம்ம சாங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஸோ விஷுவலும் அந்த மாதிரி தான் அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் மூவியில் நம்ம இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். வேறு எதுவும் நம்ம அதில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. விவேக் வந்து நல்லா ஆக்சுவலாக எழுதியிருக்காரு. சூப்பராக இருக்குது. அவர் ஆக்சுவலாக விஜய் ஃபேன் இல்லை, பட் இருந்தாலும் அப்படி தான் தெரியுது. விஜய் ஃபேனாக எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. சரி, இந்த சாங்கோட வைப் எப்படி இருக்கு? தேட்டரில் இப்போ ஃபேன்ஸோட பார்த்தா செம்ம வைப்பாக இருக்கும். அனிருத் சூப்பராக பண்ணியிருக்காரு. தளபதி சாங் பார்த்தேன், அது நல்லா தான் இருக்குது. அது விஜய் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரிபியூட் சாங் மாதிரி, விஜய்க்கு ஒரு ட்ரிபியூட் சாங் மாதிரி உங்கள் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் டீகோட் பண்ணி வச்சுருக்கீங்களே ஒரே பாட்டில் நிறைய விஷயங்கள். ஆமாம் நிறைய இடத்துல நான் சொன்னதுக்கு என்ன சொன்னேன், அந்த தெரியல வர அந்த ஷாட் சொன்னேன்னா, இன்னொரு இடத்துலையுமே வந்துட்டு அந்த ஒரு சேர் சீன் வச்சுட்டு ஒன்று பண்ணுவார். அதுவுமே வந்துட்டு அவர் முன்னாடி படத்தில் பண்ண ஒரு ரெஃபரன்சஸ் தான். அப்புறம் வேட்டைக்காரன் ரெஃபரன்ஸ் இருக்கும் அந்த சாங்கில் வந்துட்டு, அந்த சிமெண்ட் கல்லில் உடப்பாரில் அந்த தூணை, அது வேட்டைக்காரன் படத்தில் வர ஒரு ரெஃபரன்ஸ். இதுமாரி நிறைய ரெஃபரன்ஸே வந்துட்டு பாட்டுக்குள்ளே நிறையா இருக்குது. ஹோப் பகவந்த் கேசரியா இல்லாமல் இருந்தால் இது செம்ம ஃபீஸ்ட்டாக இருக்கும். பகவந்த் கேசரியா இருந்துச்சுன்னா இது அஜித் அண்ட் ரஜினி ஃபேன்ஸுக்குலாம் வந்து செம்ம ஃபீஸ்ட்டாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.